உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கம். தமிழ்நாட்டு பாஜகவினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து மிகப்பெரிய கலப்பணினே சொல்லணும். அண்ணாமலை அவர்களுடைய அந்த பணி சும்மா சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து, குறிப்பாக திமுகவை எதிர்த்து அவர் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் அவருடைய பேச்சு, அவர் பத்திரிகையாளர்களை கையாளுற விதம், அவருடைய ஸ்பீச்சஸ்ஸு, அதாவது எந்த ஜோனில் இருக்காரோ அந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரியான அவரோட பேச்சு. எக்ஸாம்பிள், மதுரையில் இருந்தார்னா தேவரை டச் பண்ணி பேசுகிறது, திருநெல்வேலியில் இருந்தார்னா காமராஜரை டச் பண்ணி பேசுகிறது. ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் நாலேஜு, எக்கனாமிக்கல் நாலேஜு, தமிழ்நாட்டை பற்றின புரிதல், எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவராக அண்ணாமலை அவர்கள் வளர்ந்துட்டு வர்றாருன்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வருமானு கேட்டால் நிச்சயம் வரும். நீங்கள் இந்த தேர்தலில் அதை பார்த்துருக்கலாம். பாஜகனுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை மட்டும்தானே தவிர அதில் தாமரையோ பாஜகவோ எதுவும் கிடையாது. அதுதான் உண்மை, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, அண்ணாமலை அவர்களை தமிழ்நாட்டில் முதல் அறிமுகம் செஞ்சது யாருன்னு தெரியுமா? இதே அண்ணாமலை அவர்களை பாஜகவுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அண்ணாமலை அவர்கள் அவருடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்பந்தமான இன்டர்ன்ஷிப் செஞ்சது நம்ம கேப்டன் கிட்டன்னு பல பேருக்கு தெரியும். சரி, அண்ணாமலை ஏன் கேப்டன் அவர்களை தேர்வு செஞ்சாருன்னு தெரியுமா? அவருக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. அவர் மாற்று கட்சிகளில் போய் பணியாற்ற வேலை செய்யக்கூட அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அவர் கேப்டன் அவர்களை தேர்வு செஞ்சார். ஏன்னா அன்னைக்கே அண்ணாமலை தெளிவாக இருந்தார். தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை உண்டாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அவர் எந்த காரணத்துக்காகவும் யாரோடும் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் சமரசம் செஞ்சிக்க மாட்டார். 3வது, பொட்டி வாங்க மாட்டார். 4வது, மக்களுக்கு ஒன்றுன்னா களத்தில் இறங்கி குரல் கொடுப்பார். 5வது, எதற்கும் அஞ்சாமல் துணிந்து மக்களோடு மக்களாக களப்பணி ஆற்றுவதற்கான பேராற்றல் கொண்டவர். உங்களுக்கு புரியுதா? இந்த 5 பாயிண்ட்டை அண்ணாமலை அன்னைக்கே பிடிச்சிருந்தார். அதனால தான் அண்ணாமலை அவர்கள் கேப்டனை தேர்வு செஞ்சு கேப்டன் கிட்ட மிகச்சிறந்த ஒரு நற்பெயரை பெற்றார். அவர் வேலை செஞ்ச அந்த 3 மாதத்துலேருந்து 5 மாதம் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரி, அதில் அண்ணாமலை லேர்ன் பண்ணலை. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அப்சர்வ் பண்ணார். லேர்ன் பண்ணுறது வேறு, அப்சர்வ் பண்ணுறது வேறு. அப்சர்வ் பண்ணுறது நிலச்சி நிற்கும், அது உங்களை விட்டு என்றைக்குமே போகாது. லேர்ன் பண்ணுறது நீங்கள் என்றைக்கு வேணாலும் மறந்துடலாம், அது உங்கள் மைண்டை விட்டு போயிடும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இது தான். நீங்கள் ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவரை நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, டெக்னிக்கலாகவே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அது எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு அது கை கொடுக்கும். அதுதான் விஷயம். ஸோ அண்ணாமலை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அப்சர்வ் பண்ணார், முழுக்க அப்சர்வ் பண்ணார், அதை கையில் எடுத்தார். அந்த தைரியம், இது அண்ணாமலையே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அந்த தைரியம், அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ பேசக்கூடிய அந்த தரவுகள், தைரியம், அந்த பேச்சு, பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த தைரியம், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது, அவருடைய சுறுசுறுப்பு, அவருடைய நடவடிக்கை எல்லாமே கேப்டன் கிட்ட இருந்து வந்தது. கேப்டன் போட்ட விதை தான் அண்ணாமலை. கட்சி வேறையாக இருக்கலாம், ஆனால் கேப்டன் போட்ட விதை தான் அண்ணாமலை. ஸோ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை அவங்க எப்போவுமே உற்று கவனிப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக அதிமுக, திமுக, தேமுதிக போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தினசரி ஆக்டிவிட்டீஸை நிச்சயமாக கவனிப்பாங்க. இது எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியாது. த்ரூ சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், த்ரூ அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீமாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவங்க கவனிச்சிட்டே இருப்பாங்க. அப்போது அண்ணாமலை அவர்கள் கேப்டன் கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது கேப்டன் அவர்கள் ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட அண்ணாமலையை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி நிச்சயமாக இவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக வருவார், அரசியலுக்கு வந்தால் மிகப்பெரிய தலைவராக வருவார். இவருடைய இந்த ஆளுமை, லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் கெப்பாசிட்டி, குயிக் அப்சர்விங், இது எல்லாமே கேப்டன் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மிகப்பெரிய தலைவர்கிட்ட சொல்லி அவர் மூலயமா தான் அண்ணாமலையுடைய ப்ரொஃபைல், அப்போ குஜராத்தில் இருக்கார் மோடி, ஆமாம், அப்போ அவர் மூலயமா அந்த ப்ரொஃபைல் போய் சேருது.
அதே மாதிரி மோடி அவர்களுக்கும் அண்ணாமலையை முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. ஒரு கான்க்ளேவில் ஒரு மீட்டிங்கில் அவர் பேசும்போது அவரை பற்றி பேசியிருப்பார். ஸோ திருப்பி அண்ணாமலை பற்றின ப்ரொஃபைல், அதுவும் கேப்டன் மாதிரியான ஆட்கள்கிட்ட ஒரு நற்பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் அரசியல் ரீதியாக. அப்படின்னும் போது அண்ணாமலைக்கான அந்த பூஸ்ட்டை கொடுத்தது, அண்ணாமலை அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த விஷயம் தெரிஞ்சு போய் தான் ரஜினிகாந்த் அவருடைய கட்சிக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்டோ சின்னத்தில் நிற்க வைக்கிறதுக்காக அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதில் ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அன்னைக்கு கேட்குறாரு, இந்த மாதிரி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்களுக்குள்ளே பேசின விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அண்ணாமலையை பற்றி அவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஹோப் கொடுக்குறாரு. ஸோ அந்த டைமில் அந்த விஷயத்தை கிராப் பண்ணி பாஜக அந்த என்ன சொல்கிறது, அந்த டைமை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் நீ இறங்கு, களத்தில் இறங்கு, உன்ன மாதிரி ஒருத்தன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை தமிழ்நாட்டில் இறக்குனாங்க. பாஜக எடுத்த மிகச்சிறந்த முடிவுகளில் இதுவும் ஒன்று, அண்ணாமலை அவர்களை தேர்வு செஞ்சது. ஆனால் பாஜகவை ஏன் நம்ம மக்கள் எதிர்க்கிறான் அப்படின்னா அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது தான். மற்றபடி பாஜக மீது யாருக்கும் எந்த வன்மமோ எந்த ஒரு கொடூரமான எண்ணமோ அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இன்றைக்கும் திராவிட கட்சிகள் எடுத்துக்கலாம், அதிமுக திமுக சொல்கிறது, அதிமுக கூட சொல்லாது, திமுகவும் விசிகாவும் சொல்கிறது எல்லாம் நான் இந்த சனாதனத்தை ஒழிப்பேன் இப்படி சொல்லி 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 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமாதானத்தையும் சமூக நீதியும் ஒட்டுமொத்தமாக கெடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 6 கொலை நடக்குது. கலைஞர் ஆட்சியில் கூட இப்படி இல்லை, கலைஞர் ஆட்சியில் கூட இப்படி கிடையாது. ஏன் எடப்பாடி அவர்கள் ஆண்டார் 4 வருஷம், அப்போ கூட இது இல்லையே, இந்த அளவுக்கு இல்லையே. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்கும். இப்படி ஒரு நாளில் 6 கொலையா, அதுவும் வெட்டுறானுங்க போட்டு நடுவில் ஆட்டு கோழியை வெட்டுற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து மத்திய அரசு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, காங்கிரஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. காங்கிரஸ்க்கே இப்போ ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. என்னடா இது தமிழ்நாட்டில் இருக்க நம்ம பின்னோக்கி போகிற மாதிரி இருக்குது. 40க்கு 40 ஜெயிச்சாங்க, அது வேறு விஷயம், அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் கண்டிப்பாக அந்த 40க்கு 40 பற்றி இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். அங்கே போய் மக்களுக்காக பேச சொன்னால் இவங்க ராமர் முருகர் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவர் நம்ம அதிமுகவை சேர்ந்த அமைச்சர், அவர் பேர் துரைன்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்மந்தமாக குரல் எழுப்புறாரு. திமுக விசிகாவை சேர்ந்த எம்பிஸ் எல்லாமே ஷவுட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறாங்க. அதை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் யாருக்கு தான் அங்கே பேச போகிறீங்க? அப்போ தமிழ்நாட்டை பற்றின ஒரு ட்ராபேக்கான விஷயத்த அங்கே அதாவது பேசக்கூடாதுங்கிறாங்க, விவாதத்துக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க. இப்போ மக்கள் இதுலேருந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நாம் நினைக்கிறோம் அரசியல் அப்படின்னு ஒரு பார்வை, நமக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, அரசியல்னாக்க அதிமுக பிஜேபி திமுக அந்தந்த கொள்கையில் நிலைப்பாடில் சரியாக இருக்காங்கன்னு. அது கிடையாதுங்க. இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக அவர் அங்கே அதிமுகவை சேர்ந்த அமைச்சர், மூத்த அமைச்சர் ஒரு குரல் கொடுக்குறாருங்கிறப்போ இந்த பக்கம் விசிகாவை சேர்ந்தவர்களும் திமுகவை சேர்ந்தவர்களும் காங்கிரஸை சேர்ந்தவர்களும் குரல் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுது? அந்த வீடியோஸ் இருக்குது, சோஷியல் மீடியாவில் இருக்குது, நான் ஒன்றும் பார்க்காம ஒன்றும் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை ஒரு பொக்கிஷன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி இருக்க யங்கஸ்ட் பொலிட்டீஷியன்னா அண்ணாமலை தான். 38 வயசு, எனக்கு 36, என்னோட 2 வயசு தான் அவர் பெரியவர். இருந்தாலும் சொல்கிறேன், அவருடைய இன்டலெக்சுவல், அவருடைய லேர்னிங் கெப்பாசிட்டி, அவருடைய அப்சர்விங் கெப்பாசிட்டி, அவனுடைய என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கிராஸ்பிங் பவர் ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே தேவை. ப்ளஸ் கிரிமினலாகவும் இருக்கணும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமும் இருக்கணும், ப்ளஸ் கிரிமினலாகவும் இருக்கணும். அப்போ தான் நிற்க முடியும். ஸோ அப்படி இருக்கப்போ அதுக்காக நான் அண்ணாமலை அவர்கள் கிரிமினல்லாம் சொல்லலை, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கணும்னு சொல்கிறேன். ஈகிள் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க, மேலே இருந்து பறவை பார்வை, அப்படி அந்த மாதிரி அந்த ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கணும். ஸோ அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் கால் ஊன்றார் அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் மட்டும்தான். அவருடைய உழைப்பும் இருக்குது, அவருடைய முயற்சியும் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. நீங்கள் இதை வந்து அண்ணாமலை அவர்கள்ட்டே கேட்டு பாருங்கள். ஸோ கேப்டன் அவர்களுடைய அந்த ஒரு வழிகாட்டுதல் பேரின் தான் அவர் இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவரே என்னால் சமாளிக்க முடியலங்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியல் என்னால் சமாளிக்க முடியல, நான் வேறு எங்கேயாவது போயிடலாமா, வேறு ஏதாவது பார்க்க போயிடலாமான்றாரு. அப்படின்னா பார்த்துக்குங்க,
எதிர்க்க இருக்கவங்க என்ன மாதிரியான ஆட்டம் ஆடுறாங்கன்னு. ம் அந்தளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்த அண்ணாமலையே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இங்கே வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபிசிக்கலை விட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாக தேவைப்படுது. அதைத்தான் நான் வந்து எல்லாருக்குமே சொல்கிறது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் வந்து கலைஞர் வில் பி த கிங். கலைஞர் கருணாநிதி ஐயா வில் பி த கிங். அவர் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி பயங்கர ஸ்ட்ராங். அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய குவாலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவரை பற்றி பாடின பாட்டெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயம். பொதுவெளியில் கலைஞர் மாதிரியான ஒரு மூத்த தலைவர்களை வந்து அப்படி அவமரியாதை செய்கிற மாதிரியான பாட்டு யார் பாடினா என்ன, நீங்கள் பாடக்கூடாது. நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லையா? உங்களுக்கு 8.12% ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கேன்னா எத்தனை லட்சம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த பாட்டை பாடலாமா? பொதுவெளியில் அந்த பாட்டை நீங்கள் பாடக்கூடாதுல்ல. சாட்டை துருமுருகன் பாடினாலும் நீங்கள் அந்த பாட்டை பாடக்கூடாது. அது தப்பு. என்ன இருந்தாலும் கலைஞரால் இந்த தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு. இல்லைன்னா சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. இன்றைக்கி கலைஞருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை, அது வேறு. பட் ஆனால் கலைஞர் அவர்களை பற்றி சீமான் அண்ணன் பேசியது மிக 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 தப்பு. அப்படி பேசியிருக்கக்கூடாது. கலைஞர் அவர்களை பற்றி அந்த பாட்டு பாடியிருக்கக்கூடாது. ஸோ அதுதான், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வேணும். பொது வெளியில் எப்படி பேசணுங்கிறத நம்ம தலைவர்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. கருத்தியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஹேட்ஸ் ஆஃப். அண்ணாமலை தொடர்ந்து இதே கன்சிஸ்டன்சிலே போனார்னா கண்டிப்பாக அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவார். அதற்கான எல்லா தகுதியும் அவர் இருக்குது, ஆவ தான் போகிறார். நன்றி.